நீங்க எல்லாரும் விளையாட்டா கொண்டு போக 500 முடியாது 1000 சார். ரூபாய் கொடுக்காம இன்னைக்கு வந்து எவனாச்சும் வருவானா திமுகல? இன்னைக்கு தாவேகா வாசல்ல உட்காந்துருந்தோம். ஒரு பூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாம் புது ட்ரெஸ் புது பேண்ட் போட்டு எலெக்ஷனுக்கு வந்து 25 பேர் ஒரு பூத்துக்கு உட்கார்ந்து இருந்துச்சுங்க. ஒரு பூத்துக்கு 2 பேருக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா தான் உட்காருவான் உங்க கட்சியில. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எல்லாமே சார், விஜயும் அதே மாதிரி பழமையான கட்சி ஆக ஆக அவங்களுக்கும் அதே நிலை தானே வரும். அப்பவும் அதே கிரேஸ் இருக்குமா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சுமே இந்த வேனுக்கு பின்னாடி 100 பேர் வராங்க, அது இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்கணுங்க. இது வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. நான் வந்து வேனுக்கு பின்னாடி இப்போ வராங்க, இது பண்றாங்க அதுன்னு. இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து விஜய் பார்க்க வராங்க. நான் அதை அப்படியே நான் வந்து நீங்க சொல்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பூத் வாசல் 25 பேர் உட்கார்றான்ல, அவன் எதுக்கு உட்கார்றான்? அவன் தொண்டனா மாறிட்டான். புரிஞ்சுங்களா? என் கட்சி ஜெயிக்கணும், என் பெட்டியை நீ ஸ்ட்ராங் ரூம் எடுத்துட்டு போற வரைக்கும் 25 பேர் உட்காரணும். நடுக்க வச்சுட்டாங்கல்ல இந்த வாட்டி பூத்தை.